நல்லா மணக்க மணக்க சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன கப் போல வத்தல் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் போல கடுகு உளுந்து பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 15 போல மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 5 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன். அதையே எண்ணெய் கூட சேர்த்துட்டு ஒரு கப் போல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே 2 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன். அதையே இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துலாம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் போல குழம்புத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதில் பெரிய கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சதும் லெமன் சைஸ் புளியே கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்கவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச சுண்டக்காவும் அது கூட சேர்த்துட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க.